Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஹிந்தி எதிர்ப்பு குறித்து உத்தவ் தாக்கரேவுக்கு வாழ்த்து கூறி முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு உத்தவ் தாக்கரே அணி மறுப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை அம்மாநிலத்தில் அமல்படுத்தும் நடவடிக்கையை முதல்வர் ஃபட்னாவிஸ் முன்னெடுத்தார். மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்க பாஜக அரசு முயல்வதாக உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தன. அதன் விளைவாக பாஜக அரசு மும்மொழி கொள்கை திட்டத்தில் இருந்து பின்வாங்கியது. இதனை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று நடத்தப்பட்டது. அதில் 20 ஆண்டு பகையை மறந்து உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒரே மேடையில் கைகோர்த்தனர். இதற்கு பாராட்டு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனால் பதறிப்போன சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுத்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கை குறித்து பேசிய சிவசேனா உத்தவ் அணியின் MP சஞ்சய் ராவுத், ஹிந்தியை அவர்கள் பேசவும் மாட்டார்கள், மற்றவர்களும் பேசக்கூடாது என்பதுதான் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை. ஆனால் தங்களின் கொள்கை வேறு. ஹிந்தியை பேசுவோம், ஆனால் தொடக்க பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயப்படுத்துவதைத்தான் எதிர்க்கிறோம். எங்களின் போராட்டம் அது மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். ஹிந்தியை பேசுவதற்கு தங்களது கட்சி யாருக்கும் தடையாக இருக்க போவது இல்லை. ஏனென்றால் ஹிந்தி பாடல், ஹிந்தி சினிமா உள்ளிட்டவை மகாராஷ்டிராவில் இருக்கின்றன. தொடக்கப்பள்ளியில் ஹிந்தியை கொண்டு வருவதை மட்டுமே தங்கள் கட்சி எதிர்க்கிறது என்று சஞ்சய் ராவத் விளக்கமளித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஹிந்தி எதிர்ப்பு என திசை திருப்ப திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் எடுத்த முயற்சிக்கு சிவசேனா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.